வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 4th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அத்வானிக்கு பாரத ரத்னா மிகவும் உணர்ச்சி மிகுந்த தருணம் என பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு வயது 96. நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மறைந்த பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூரை தொடர்ந்து பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடைய மூத்த தலைவர் அத்வானிக்கு தான். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் விதிகளின்படிதான் பேரவை நடவடிக்கைகள் என்று பேரவைத் தலைவர் மு அப்பாவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மதுரை எய்ம்ஸ் 2026க்குள் கட்டி முடிக்க இலக்கு என மத்திய இணையமைச்சர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநில வளர்ச்சியும் முக்கியம் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பஞ்சாப் ஆளுநர் பன்வரிலால் புரோஹித் ராஜினாமா. பஞ்சாப் ஆளுநர், சண்டிகர் நிர்வாகி ஆகிய பதவிகளை பன்வரிலால் புரோஹித் சனிக்கிழமை ராஜினாமா செய்தார். இது குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அவர் கடிதமும் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கடற்கொள்ளை கடத்தல் சம்பவங்களை பொறுத்து கொள்ள முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்திய பெருங்கடல் பகுதியில் கடற்கொள்ளை கடத்தல் சம்பவங்களை பொறுத்து கொள்ள முடியாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஏடன் வளைகுடா, கினியா வளைகுடா உள்ளிட்ட சர்வதேச வர்த்தகம் நடைபெறும் பகுதிகள் இந்திய பெருங்கடலில் இருக்கு. இந்த பகுதிகளில் காணப்படும் அச்சுறுத்தல்களில் கடற்கொள்ளை பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. அண்மையில் இந்திய கப்பல்கள் பிற நட்பு நாடுகளின் வணிக கப்பல்களை கடற்கொள்ளையர்கள் சிறைபிடித்தனர். அவர்களிடமிருந்து கப்பல்களை மீட்கும் பணியில் இந்திய கடற்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். கடல் பகுதியில் நடைபெறும் கொள்ளை மற்றும் கடத்தல் சம்பவங்களை பொறுத்து கொள்ள முடியாது. கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள INS சந்தாயக் இந்திய பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியாவை வலுப்படுத்தும் என்று தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ INS சந்தாயக் பேரை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ஜெய்ஸ்வால் இரட்டை சதம், பும்ரா 6 விக்கெட். இந்தியா 171 ரன்கள் பெற்று முன்னிலையில் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன். ரஞ்சி கிரிக்கெட். தமிழ்நாடு 273 ரன்கள் எடுத்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான உலக குரூப் பிளே ஆஃப் மோதலில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் ஜப்பானை வீழ்த்தி அரை இறுதிக்கு முன்னேறியது. அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனா FCயில் இணைவதற்கான ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக அதிகாரப்பூர்வமற்ற வகையில் கையொப்பமிட்டிருந்த கை துடைக்கும் துணி தற்போது ஏலம் விடப்பட்டுள்ள நிலையில் அது சுமார் 3 கோடி வரை ஏலம் போக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஸோ இதில் லியோனல் மெஸ்ஸி எந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கால்பந்து, ஃபுட்பால். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஈரான் ஆதரவு நிலைகள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு. சிரியாவிலும் ஈராக்கிலும் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது அமெரிக்கா தீவிர வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 3 வீரர்கள் உயிர் இழந்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.